என் அன்பு தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அருமையான கிருபையின் வார்த்தை ஏசாயா 35:7 சொல்லுகிறது, வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகும், வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாகும், வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொழுக்கையும் நாணலும் உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், உங்கள் வெட்டாந்தரை ஆமென் தண்ணீர் தடாகமாக மாறும், உங்கள் வறண்ட நிலம் நீரூற்றுகளாக கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென். பாழாய் கிடக்கிற உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் பூத்து குலுங்குகிற கர்த்தருடைய தோட்டமாக மாற்றுவாராக, ஏதனை போல மாற்றுவாராக, உங்கள் வனாந்தரத்தை கர்த்தர் செழிக்க பண்ணுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு இருந்து கர்த்தருடைய ஆவியானவரை உங்கள் மீது ஊற்றி உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாக கர்த்தர் மாற்றுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. வறண்ட நிலத்தை வயல்வெளியாய் மாற்றுவதாக, வயல்வெளி காடாக எண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் யோசித்து பார்த்துருக்கிறீர்களா, ஏன் இந்த வனாந்தரம், ஏன் என் வாழ்க்கையில் இந்த வெட்டாந்தரை, ஏன் என் வாழ்க்கையில் இந்த வறண்ட நிலம்? அந்த வசனம் சொல்கிறது, வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்கள். வலு சர்ப்பம் என்று சொன்னாலே சாத்தான். ஆதியாமத்தில் பார்க்கிறோம், வலு சர்ப்பம், சர்ப்பமானது ஏவாளையும் ஆதாமையும் வஞ்சித்தது. அவள் வஞ்சிக்கப்பட்ட போது, சர்ப்பத்துடைய சத்தத்துக்கு செவி கொடுத்த போது அவர்கள் ஏதேன் தோட்டத்தை இழந்து போனார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய காதுகளிலே, நம்முடைய இருதயத்திலே பேசுகிற 2 சத்தங்கள் உண்டு. ஒன்று கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வார்த்தை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேதத்தை வாசிக்கிறோம், நமக்கு வாக்கு தத்தங்கள் உள்ளன, தீர்க்கதரிசனம் நம்ம கேட்கிறோம், எல்லாம் ஆண்டோடைய வார்த்தை நம்முடைய காதுகளிலே, நம்முடைய இருதயத்திலே துணித்து கொண்டு இருக்கிறது. மறு பக்கத்திலே சாத்தானுடைய வார்த்தை, சர்ப்பத்துடைய வார்த்தை. சர்ப்பம் என்பது நேரடியாக உங்களோடு வந்து பேசுவது அல்ல, மனுஷர்கள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, உறவினர்கள் மூலமாக அவனுடைய ஆலோசனை உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறான். கர்த்தருடைய ஆலோசனை கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை செழித்திருக்கும். ஆனால் எங்கே நாம் சாத்தானுடைய ஆலோசனை நம்ம இடம் கொடுத்தோம் என்றால், அதை கேட்டு அதன்படி நடந்தோம் என்றால், உங்களுடைய ஏதேன் தோட்டம், உங்களுடைய செழிப்பான தேசம் ஆமென் பாழாய் போய் கொண்டிருக்கிறது. அப்படி பாழாய் போய் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையை, வறண்ட நிலத்தை இன்றைக்கு கர்த்தர் ஆமென் தண்ணீர் தடாகமாக மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தரிடத்தில் திரும்புவோம். ஆண்டவரே, நான் சத்துருடைய சத்தத்தை, பிசாசுடைய சத்தத்தை அதுக்கு செவி கொடுத்தது போதும் ஆண்டவரே, இனி உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிறேன், இனி உம்முடைய சொல்லின்படி நடக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு உம்முடைய ஆவியானவரை என் மீது ஊற்றுங்க. ஆவியானவர் ஊற்றப்படும் போது ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, வறண்ட நிலம் ஆமென், ஹல்லேலூயா, வனாந்தரம் ஆமென் வயல்வெளியாய் மாறும், செழிப்பாய் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா 51:3 சொல்கிறது, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவாராம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை கர்த்தரின் தோட்டத்தை போல மாறுவதாக, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற இடமாக, கர்த்தரோடு உலாவுகிற இடமாக உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் வாழ்க்கை செழிக்கும், உங்கள் தொழில் செழிக்கும், உங்களுடைய குடும்பம் செழிக்கும், உங்களுடைய பிள்ளைகள் செழிப்பார்கள். எங்கேயும் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லை எங்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் பெருகுவதாக. கர்த்தரை ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.